சார்ட்ல ஒரு செம்ம பேட்டர்ன் பார்த்தேன். நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு அது சாம்பிள் வீடியோ குடுத்தேன். உங்களுக்கும் அத ஷேர் பண்றேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எப்படி பிரேக் டவுன் ட்ரேட் பண்ணணும், இன்ட்ராடேல என்ன பண்ணணும், ரிஸ்க் ரிவார்ட் எப்படி வைக்கணும், கேரி ஃபார்வர்ட்ல என்ன பண்ணணும், அங்க ரிஸ்க் ரிவார்ட் என்ன வைக்கணும், இதெல்லாம் தாண்டி இது ஒரு பேட்டர்ன் குடுக்குது. அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னா, ஒரு ஹை அண்ட் ஒரு லோ, ஒரு ஹையர் ஹை அண்ட் சிமிலர் லோ, அங்கேருந்து வர்ற பவுன்ஸ் ஏற்கனவே இருக்கிற ஹைக்கு மேல போக முடியாம கீழ இறங்கிச்சுன்னா, இந்த பேட்டர்னுக்கு ஒரு பேர் இருக்கு. இது ஹெட் அண்ட் ஷோல்டர். இது லெஃப்ட் ஷோல்டர், இது ஹெட்டு, இது ரைட் ஷோல்டர். லெஃப்ட் ஷோல்டர விட ரைட் ஷோல்டர் ஹைட் கம்மியா இருக்கிறது தான் இந்த தியரியில வர்ற கணக்கு. எப்படி இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்ததுன்னா, நீங்க ஷார்ட் தான் போறீங்க. இந்த ஹைட் எவ்வளோ போயிருக்கோ, அந்த அளவுக்கு நீங்க டார்கெட் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் ஹெட் அண்ட் ஷோல்டருக்கான தியரி. கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், லெஃப்ட்ட விட ரைட் வந்து ஷார்ட்டா இருக்கணும். அண்ட் சிமிலர் இடத்துல இந்த பவுன்ஸ் கிடைச்சிருந்திருக்கணும். அதுக்கு இது ஒரு செம்ம எக்ஸாம்பிளா இருக்கு. இது கொஞ்சம் பழைய டேட்டா தான். இருந்தாலும் செம்ம பேட்டர்ன் இது. அதனால. நம்ம ஏற்கனவே பார்த்த ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு உல்டா பேட்டர்ன். இது லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு, ரைட் ஷோல்டர். ஸோ இது இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஹெட் என்ன டெப்த் இருக்கோ, அந்த அளவுக்கு இந்த பக்கம் நம்ம டார்கெட் கேட்கலாம். கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், லெஃப்ட் ஷோல்டர விட ரைட் ஷோல்டர் டெப்த் கம்மியா இருக்கணும்.